இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசியில இருக்காங்க, கேது சிம்ம ராசியில இருக்காரு, மகர ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 கிரகங்கள் இணைந்து இருக்காங்க, கும்ப ராசியில ராகு இருக்காரு, மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 4ஆம் தேதி மகரத்தை விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு, அங்க ராகு உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு. அப்புறமா இந்த மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு மிக்சடு ரிசல்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு இருக்குது, மைனஸு இருக்குது. முதல்ல நம்ம பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடகத்துக்கு தொழில் வீடு மேஷ ராசி. ஸோ 10ஆம் வீடு தொழில் வீட்டு அதிபதியான செவ்வாய் எங்க இருக்காருன்னா 7ஆம் வீட்டுல இருக்காரு, உச்சகட்டமா இருக்காருங்க. அதுவும் சூரியன் கூட இணைந்து இருக்காங்க. இந்த மாதத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி எதுக்குன்னா 7ஆம் வீடு என்னன்னா பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் டிராவல், பர்பஸ் ரிலேட்டட் வேற அதர் கல்ச்சர், பர்பஸ் ரிலேட்டட் லாங் டிஸ்டன்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இது. ஸோ நிறைய பேருக்கு சென்ட்ரல் ரிலேட்டடா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப் கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்றது அமைகிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சில பேர் பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்றவங்க இருந்தாலுமே சரி, பெரிய பிரான்ச்சுக்கு சின்ன பிரான்ச்ல இருந்து மெயின் பிரான்ச்சுக்கு வேற ஸ்டேட்ல இருக்கிற மெயின் பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டுங்க. ஏன்னா தொழில முன்னேற்றம் பண்றது தெரியுது. அப்படியே சில பேருக்கு தொழில் மூலமா வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. இப்போ வெளிநாட்டு பயணம் நம்ம எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு இங்க தொழில் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வர்றாங்க. 7ஆம் வீடு பார்ஷியல் ஃபாரின் ஹவுஸ், அது ஃபுல்லி ஃபாரின் ஹவுஸ் இல்லைன்னாலும் அது நமக்கு பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் டிராவலுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ தொழில் வீட்டு அதிபதி 7ல வர்றதுனால சில பேருக்கு வெளிநாட்டுல வேலை அமைப்பு பண்றது இருக்கும். சில பேருக்கு என்னன்னா இந்த வேலை மூலமா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 2 months 3 monthsக்கு அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சில பேருக்கு இந்த டைம் பீரியட்ல டெல்லி இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல்ல ஒர்க் கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு சில பேருக்கு. ஃபார் சப்போஸ் சில பேர் இந்த யூனியன் மினிஸ்டர்ஸ் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அந்த ஒரு பார்லிமெண்ட்ல ஜாப்ஸ் கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ ஒர்க் வைஸ் முன்னேற்றங்கள் இருக்குது. சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ
தொழில் வகையில நல்லா இருக்குது, வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு. இல்லாட்டி வந்து வேற ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரல் லெவல்ல டெல்லி அந்த லெவல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைச்சிரும். அப்புறமா வந்து இந்த மகர ராசின்னு சொன்னாலே கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட சயின்ஸ், பியூரோக்ரசி ரிலேட்டட், யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு பியூரோக்ரசி ஜாப்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ் கிடைப்பதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இன்னொரு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்களுக்கு எங்க இருக்காரு? 7ஆம் வீட்டுல இருக்காரு. 2ஆம் வீடு ஃபினான்ஸ் ஹவுஸ், ஸோ 7ஆம் வீடு மேரேஜ் ஹவுஸ். மேரேஜ் மூலமா ஃபினான்ஷியல் கெயின்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே 2ஆம் வீட்டு அதிபதி தொழில் வீட்டு அதிபதி 2 பேருமே சேர்ந்து 7th ஹவுஸ்ல இருக்கிறதுனால தொழில் மூலமா வந்து ஃபினான்சஸ்ன்றது உங்களுக்கு நல்லா வளர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாசிட்டிவ்ஸோட சேர்த்து ஒரு சில நெகட்டிவ்ஸ் கூட இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி ஆனா புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு அப்புறமா 6ஆம் தேதி வந்து 7ஆம் வீட்டை விட்டுட்டு 8ஆம் வீட்டுக்கு போவாரு. 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, எமர்ஜென்சிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது வந்து மதருக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அப்படியே நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், கார்ஸ், வெஹிக்கல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா சுக்கிரன் வந்து 8ல இருக்கிறதுனால மதர் ஹெல்த்துக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மதருக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நமக்கு எமர்ஜென்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சில பேருக்கு வந்து இந்த 8ஆம் வீடுன்னா சடன் கோர்ட் கேசஸ் கூட இருக்கும் 8ஆம் வீட்டுல. சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஏதாச்சும் இஷ்யூ வர்றதுக்கு, வெஹிக்கல்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அதனால வெளியே போகும்போது வந்து கொஞ்சம் நல்ல லைசன்ஸ் இதெல்லாமே எடுத்துட்டு, லைசன்ஸ், ஆர்சி புக் எல்லாமே எடுத்துட்டு போறது, ப்ராப்பரா என்ன ஒரு இது இருக்குமோ அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா வந்து இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு மதரோட லைஃப்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது இந்த மந்த்ல, பொதுவாகவே 4ஆம் வீட்டு அதிபதி 8ல இருந்தா மதர் லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா ஒரே மாசத்துல நமக்கு பெருசா அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது வராது இல்லையா? ஸோ சில பேருக்கு வந்து மதர் ஹெல்த்ல ஏதாச்சும் அப் அண்ட் டவுன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்காரு. 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா யங்கர் சிப்ளிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. 8ஆம் வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ உங்களோட யங்கர் சிப்ளிங்ஸோட லைஃப்ல இந்த டைம் பீரியட்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், சேஞ்சஸ் வரலாங்க. அது ஃபார் த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சில பேருக்கு இப்போ உங்க யங்கர் சிப்ளிங்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்காக தேடிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு 10,000க்கு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா வந்து அவங்களுக்கு ஃபாரின்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு 5 லட்சம் சேலரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது உங்களோட யங்கர் சிப்ளிங் லைஃப்ல நடக்குது. ஓகே, ஸோ சில பேருக்கு எப்படின்னா அது உங்க யங்கர் சிப்ளிங், உங்க விட வந்து சின்ன சகோதரர்கள், சகோதரிகள், இளைய சகோதரர்கள், சகோதரிகள், அவங்களோட கர்மான்றது நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க சாட்ல டைம் பீரியட் நல்லா இருந்தா இந்த டைம் பீரியட் அவங்களுக்கு வந்து சடன் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். அதே அவங்க கர்ம நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு நெகட்டிவ் சேஞ்சஸ் வரும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 1 lakh வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சடனா வேலை தொலைஞ்சிடும், இல்லாட்டி வந்து வேற ஒரு பிரான்ச்சுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த டைம் பீரியட்ல அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களோட சின்ன சகோதரர், இளைய சகோதரர்கள், சகோதரிகள், ஸோ அவங்களோட வாழ்க்கையில நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 3ஆம் வீட்டு அதிபதி வந்து 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு மட்டும் உங்க இளைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லாட்டி வந்து சில பேருக்கு சின்ன சின்னதா ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ உங்க இளைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் இந்த டைம் பீரியட்ல நீங்க கவனமா பார்த்துக்க வேண்டியிருக்கோங்க. அப்புறமா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். ஸோ தொழில் வகையில நல்லா இருக்குது நீங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தா. 11 வந்து லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தான அதிபதி வந்து என்ன இருக்காரு, இங்க 8ஆம் வீட்டுல போயிருக்காரு. ஸோ சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல பெருசா லாபங்கள் பார்க்க முடியாது. வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கவர்மெண்ட், முக்கியமா கவர்மெண்ட் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு கம்பெனில ஒரு பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் என்னன்னா போகும், வியாபாரம் ஓரளவுக்கு போகும், ஆனா பெருசா லாபங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். வந்த காசு லாபம் ஏதாச்சும் ஒண்ணு வந்தா, இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க 10 ரூபாய் வச்சிருக்கீங்க, எனக்கு லாபம் நல்லதா வருதுன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் மேல 30 ரூபாய் சம்பாதிச்சா அந்த 20 ரூபாய் ஏதாச்சும் ஒரு அனாவசிய செலவு வந்துட்டு செலவாயிடும். ஸோ லாபம் வந்த மாதிரியே இருக்கும், ஆனா கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா 8ஆம் வீட்டுல ராகு, புதன், சுக்கிரன். இந்த டைம் பீரியட்ல 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெண்டன்சிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ பிசிக்கல் டெண்டன்சிஸ்ன்றது ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுங்க இந்த டைம் பீரியட்ல. ஸோ சில பேருக்கு, எல்லாத்துக்குமே கிடையாது, இப்போ கள்ள தொடர்பு உருவாகும்னு நான் சொல்ல வரல. ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா கள்ள தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு. ஏற்கனவே நீங்க இன்வால்வ் ஆகி இருந்தா கொஞ்சம் அது வந்து அந்த மாதிரி ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருந்தா அது இதோட நிறுத்துக்கிறது பெஸ்ட். ஏன்னா சில அது கரெக்டா வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க உடனே கட் ஆஃப் பண்ண முடியாது அவங்கள. ஏன்னா சில பேருக்கு அது வெளியே வர்றதுக்கு, நிறைய பேருக்கு வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கிட்டா ரொம்ப பெஸ்ட். இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் எக்ஸஸ் பிசிக்கல் லைஃப் வேணும்னு தோன்றதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிறதுக்கு பெஸ்ட். அப்புறமா சில பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஃபீமேல்ஸோட தொல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஃபீமேல்ஸ்க்கு தூரமா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இது இந்த கடக ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் ராகு சுக்கிரன் அமைப்புனால எக்ஸஸ் ஃபீலிங்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இல்லை சில ஃபீமேல்ஸ்ல இருந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீங்க 2 பண்ண வேண்டி இருக்கும். ஒன்று, ராகுவை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கும். ராகுவை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து உங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு கிராம தெய்வம் இருப்பாங்க, முக்கியமா இந்த மாரியம்மன், நாகாத்தர் இந்த மாதிரி. ஸோ அந்த கிராம தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த எலுமிச்சை பழத்துல வந்து விளக்கு ஏற்றி விட்டா உங்களுக்கு நல்லது. அப்படியே அந்த கிராம தெய்வம் கோயில்ல வந்து 13 பிரதட்சிணம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த கிராம தெய்வம் எல்லாமே வந்து நமக்கு இவங்க கீழே தான் வருவாங்க, பராசக்தி ஸ்வரூபங்களுக்கு கீழே தான் வருவாங்க. சக்தி ஸ்வரூபம்னா துர்கா தேவி, பிரத்யங்கிரா தேவி, இவங்க எல்லாம் பராசக்தி ஸ்வரூபம் தான். அப்படியே கிராம தெய்வங்களும் அவங்க கீழே தான் வருவாங்க. ஸோ நீங்க கிராம தெய்வம் கோயில்ல போயிட்டு வந்து துர்காஷ்டகம் ஒன்று படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை பிரத்யங்கிரா தேவி ஸ்தோத்திரம் ஒன்று படிச்சிங்கன்னா அந்த ராகு வந்து கண்ட்ரோலில் இருப்பார். அப்புறமா சுக்கிரன். ஸோ சுக்கிரனுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவி, லலிதா தேவி, இந்த மாதிரி சாஃப்ட் காடஸஸ் லக்ஷ்மி தேவி, லலிதா தேவி, அன்னபூரணி இவங்களோட கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்க அந்தந்த அம்மாளை நீங்கள் வழிபாடு
வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமாக ஒரு மந்திரம், இந்த லலிதா தேவி கோயில் ஆகலாம், இல்லாட்டி லக்ஷ்மி தேவி கோயில் ஆகலாம், அன்னபூர்ணா தேவி கோயில், பார்வதி தேவி கோயில் ஆகலாம், போய் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்ய திரைம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மந்திரம் தான். ஸோ இந்த மந்திரத்தை இந்த வெள்ளிக்கிழமை 21 வாட்டி நீங்க படிச்சீங்கன்னா ஃபீமேல்ஸை இந்த டைம் பீரியட்ல நீங்க மதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபீமேல்ஸ் மூலமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி உருவாக்குற எண்ணங்கள் கூட அடங்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மற்றபடி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான மாத பலன்கள், பெயர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.